நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், பொதுமக்களுடைய போராட்டம் குறித்தான தற்போதைய தகவல்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? மாவட்டம் பேட்டையில் உள்ள தங்கம்மன் தெரு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக அதே இடத்தில் பல தலைமுறையாக வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக தங்களுடைய அந்த பகுதியில் தங்களுக்கான பட்டா வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு மனுக்களை கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த 15 முன்பாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்பட தொடர்பான மனுக்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் 56 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வீடுகளை கட்டி அதற்கான தீர்வை கூட தங்கள் அரசு வருவதாகவும், ஆகவே தொடர்ந்து தங்களுக்கு 56 ஆண்டுகளாக தீர்வு செய்ய முடியாத இதற்கான உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினால் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை தொடர்கிறார்கள். இந்த போராட்டத்தின் போது அப்பகுதியில் உள்ள 100கணக்கான வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதே போல அந்த தெருக்கள் முழுவதுமே கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு அந்த பகுதியில் உள்ள அம்மன் கோவில் முன்பாக பொதுமக்கள் தங்களுடைய இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை துவங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பெண்கள் யாரையும் தங்கள் போராட்டத்தை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை, சமுதாய நலப்புடங்கள் இல்லை, குடிநீர் வசதி ஆகிய கோரிக்கைகளை இந்த போராட்டம் நடைபெற்று இந்த போராட்டத்தின் போது இன்று அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து தங்களுடைய கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு தங்கள் கருப்பு சேலைகள் எடுத்தும் பெரும்பாலானோர் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் தமிழக அரசு இதே போன்ற தங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்றால் தங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டையை உடனடியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்ய போகிறார்கள். இல்லந்தோறும் கருப்பு கொடி ஏறி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் இவர்கள் தங்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினரும் அவர்கள் பேச்சுவார்த்தை என்று நடத்தினர். பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடன்பாடு எட்டப்படுவதை கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக இதே மாதிரி தங்கள் பகுதியில் பட்டா கேட்டு தங்கள் போராடி கொண்டு வருவதாகவும், அதற்கு தற்போது தமிழக அரசு என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதாகவும், இன்று முதல் நாங்கள் இதே பகுதியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தார். பேட்டை பகுதி மக்களுடைய போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.